நம்ம இப்போ இஸ்ரேலில் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த 78வது சுதந்திர தினம் 1948வது வருஷம் டேவிட் பென்குரியன் அவர்களால் அறிவிக்கப்பட்டது, டிக்ளரேஷன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சுதந்திரத்துக்கு முதல் நாள் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் நினைவு தினத்தை கொண்டாடுற விதமாக, அவங்க போர் தியாகங்களை நினைவு கூறும் விதமாக முதல் நாள் வந்து சைரன் அடிக்கும். அன்னைக்கு அவங்களுடைய மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவாங்க. இது தேசிய தினமாக கொண்டாடப்படுறது. மக்கள் எல்லாமே நல்லா செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இஸ்ரேலோட சிறப்புன்னு பார்த்தாக்கா விவசாயம், டிஃபென்ஸ் சிஸ்டம், அப்புறம் எக்கனாமிக்கு, இனோவேஷன், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் முன்னோதரமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் சிறந்த நாடாக இருக்குது. இந்த நாட்டில் வந்து பேசிக் சேலரி குறைஞ்சபட்சம் 6400 ஷெக்கல் கிட்ட B1 வந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இது பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இஸ்ரேலில் வந்து இப்போ 2 வருஷம் ஆகும்போது நம்ம மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு தமிழ் மக்கள் வர்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இதே வந்து வடநாட்டை சேர்ந்தவங்க, மற்ற கண்ட்ரியை சேர்ந்தவங்க அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டலையா இல்லை என்னன்னு நமக்கு தெரியல. சம்பளம் பார்க்க போனால் நம்ம செலவு போக 6000 ஷெக்கல் கிட்ட ஊருக்கு அனுப்பான்னு நினைக்கிறேன். நான் வரும்போது இஸ்ரேல் ஷெக்கல் 22 ரூபா லெவலுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 31 ரூபாய் 40 பைசா அந்த அளவுக்கு வந்துச்சு. இதை விட இது இஸ்ரேலுடைய மணி வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கு. சம்பளமும் வருஷம் வருஷம் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால வந்து முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் வந்து இஸ்ரேலுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொல்ற விஷயம் கிடையாது. எல்லாரும் வேலைக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இது கொஞ்சம் மற்ற நாடுகளை காட்டிலும் சம்பளம் விகிதத்தை பார்த்தா எனக்கு சிறப்பானதாக தோணுது. அதில் தமிழர்கள் வந்து குறைவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் முன்னாடியே வந்து அண்ணா எங்களுக்கு வந்து வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த நம்பரை நான் 2 நாளாக தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. ஓகே, இப்போ வந்து இப்போ உங்களுக்கு யாருக்காவது வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். சரிங்களா? மேலும் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு நான் வந்து மேலும் பகிர்ந்துக்கிறேன். காலையில் ஏந்திரிச்சு வாக்கிங் போகிற வழி இது. சரிங்களா? காலையில் நீங்களே எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வாக்கிங் போகிற வழி. வாக்கிங் போகிற வழிகளில் இப்போ புத்தகங்களை வச்சுருப்பாங்க, லைப்ரரி, சின்ன சின்ன மினி லைப்ரரி வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாத பொது அறிவை வளர்க்குற விதமாக உங்களுக்கு 24 மணி நேரமும் குழந்தைகளுக்கு பொது அறிவை வளர்க்குற விதமாக இருக்கும். அந்த வகையில் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு சில பொது அறிவு விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைன்போர்டில் என்ன இருக்குன்னா, தேள், அப்புறம் வந்து இந்த 8 கால் பூச்சி இருக்கியா, இந்த விஷச்சந்துகள் என்னென்ன இருக்கு, இது எப்படியெல்லாம் மனுஷனை அட்டாக் பண்ணும், என்னென்ன வகைகள் இருக்குன்றதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போகிற வரும்போது இந்த சைன்போர்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு சில பொது அறிவுகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இங்கே வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் இப்போ எல்லா இடத்துலையும் சில பதிவுகள்லாம் இருக்கும். சில இடங்கள்ல ராணுவ வீரர்கள் பற்றினுடைய பதிவுகள், அவங்களுடைய தியாகங்கள், அதை பற்றிலாம் இருக்கும். மேலும் மேலும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் காட்டுவாங்க, அடுத்து போய் பார்க்கலாம். எல்லா பூங்கா ஏரியாவும், வாக்கிங் போகிற ஏரியா எல்லா இடத்துலையுமே அது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற, உடற்பயிற்சி பண்ணுற எல்லா இடமும் இருக்கும். இது என்ன மாதிரி என்ன பண்ணணுமோ அது எல்லாமே இருக்கும். சில இடங்கள்ல, இன்னும் பல இடங்களில் பார்க்கும்போது லைப்ரரிஸும் சேர்ந்துருக்கும். போகும்போது கொஞ்சம் இலைப்பாறுதலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு புக்கு படிச்சுட்டு போகிற மாதிரியும் இருக்கும். இந்த நாட்டினுடைய முக்கிய நம்ம ஊரில் ஆலமரம் வந்து நேஷனல் ட்ரீஸ் சொல்கிறாங்க, அது மாதிரி ஆலிவ் மரம் வந்து இங்கே வந்து நேஷனல் ட்ரீஸ். இப்போ ஆலிவனுடைய பூக்கிற காலம் இது. சரிங்களா? ஆலிவ் பிஞ்சு விட்டுச்சு, பூ பூத்து பிஞ்சு வர டைம் இது. வந்து எங்கன்னாக்கா அக்டோபரில் இது வந்து ஃபினிஷிங் ஆகும், அறுவடை ஆகிற காலம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது இருக்குது, அவக்கோடா பழம் இருக்குது, அவக்கோடா தோட்டம். எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த, இயற்கையை வந்து விவசாயம் சார்ந்த ஒரு பூமி. நல்ல முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு மேலும் விஷயங்களை காட்டுறேன், வாங்க பார்த்து. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குனாக்கா இஸ்ரேலோட டிபிரியாஸ் அப்படின்ற ஏரியா பண்ணிருக்கோம். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டு இந்த ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் இது. சரியா? ஜியாப் கலிலியா அப்படி சொல்லுவாங்க. இயேசுநாதர் வந்து கடலை 2 வந்து அந்த நாட்டை கிராஸ் பண்ணி போனார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரியா. இந்த பக்கம் சிவி இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இந்த வழி எதுனாக்கா அந்த கடலை சுற்றி இருக்கிற வாக்கிங் ஏரியா, வாக்கிங் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிற இடம் இது. இந்த இடத்துல போகும்போது சப்போஸ் சைக்கிளுக்கு பைசைக்கிள் பஞ்சர் ஆனாலோ, இல்லை போகும்போது டயர்ட் ஆனாலோ உட்கார்ந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது புக்ஸ் படிக்கணும் அப்படின்னாலோ, இல்லை வேற அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னாலும் எல்லா இடமும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் 30 வருடங்களுக்கு முன்னாடியே இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்வான்டேஜாக பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். வாங்க, இப்போ இந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது சைக்கிள் ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு சைக்கிள் வந்து பார்க் பண்ணிட்டு அந்த ஸ்பேனரு, அது பம்பு, அது எல்லாமே இருக்குது. அந்த ஸ்பேனர் இங்கே இதுக்கு இருக்கு பாருங்க.
ஒரு சைக்கிள் வர்ற வழியில் பஞ்சர் ஆச்சுனாக்கா டயர் ரிமூவ் பண்ணுறது, போல்ட் நட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இது ஸ்க்ரூ அது ஏதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமும் இருக்குது. சரிங்களா? நம்ம ஒரு மாதிரி சில பேர் யூஸ் பண்ணி எடுத்து போயிடுவாங்க இல்லையா, அதனால வந்து செயின் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ முடிச்சுட்டு பஞ்சரை ஓட்டிட்டு காத்தடிக்கணும் இல்லையா, அதுக்கு காத்தடிக்கிறது. நீங்கள் வந்து பப்ளிக்கில் காத்தடிக்கலாம். இந்த கேஜி லிமிடெட் கூட இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ப்ரெஷர் டயரில் ஏறி இருக்குன்றது கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, சாமி இதை கேட்க போகிறேன், அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்துட்டு புக்ஸ் படிக்கணும் ஆசைப்பட்டா, அதான் எஜுகேஷனில் இவங்க வந்து எல்லாமே பர்ஃபெக்டான பண்ணுவாங்க. புக்ஸ் படிக்கலாம். என்ன புக்ஸு இப்போ எல்லாமே யூடியூப்ல இருக்கும். அவங்க மதம் சார்ந்த விஷயம், கலைகள் சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயும் வந்து இது பண்ணிக்கலாம். இதாக இருக்கு பாருங்க, இந்த வாக்கிங் போகிறது, பொது அறிவு விஷயங்கள் எல்லாமே வந்து வாக்கிங் ட்ரெக்கிங்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லா விஷயமும் சில புக்ஸில் என்ன புக்கு தேவைப்படுதோ எடுத்து படிச்சுக்கலாம். எல்லா வாக்கிங் போகிற ஏரியா, பார்க்கிங் ஏரியா எல்லா இடத்துலையும் உடற்பயிற்சி செய்யறதுக்கு தேவையானது, இல்லை மதம் சார்ந்த விஷயம், ரிலிஜனை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. இவங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் தான் ரொம்ப பழமையானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலத்துக்கு முன்னோர்கள் வந்து இவங்க வந்து அதை பின்பற்றி வர்றாங்க. இவங்களுடைய சந்ததிகள்லாம் வந்து எதை பொறுத்தவரை நம்ம வந்து அப்பா வழி சந்ததிகள் தான் வந்து பின்பற்றுவோம். அவரோட அப்பா யாரு, தாத்தா யாரு, சொல்லு தாத்தா யாரு, அவங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு போடுவோம். அவங்களுடைய வாரிசுகள் வந்து அதன் தந்தையர் வழியில நம்ம வாரிசை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. மதர் வாய்ஸ்ல, அதாவது அம்மா, அந்த அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு தான் சொத்துரிமையில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்க வழங்கப்படுது. இப்போ மேலும் வந்து தகவல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னொரு அதர் பிளேஸுக்கு போறோம் வாங்க. அந்த சிவி உங்களை கட்டணத்துல பக்கா நம்ம எங்கன்னா இந்த சிஆப் கலியில இருக்குல்ல, அந்த கலியில பார்க் ஏரியாவில் இருக்கும். இது வந்து பப்ளிக் பார்க் ஏரியா, ரோட் ஓரமாவே இருக்கு. சரிங்களா? வாங்க, நான் இப்போ வந்து இங்கிருந்து சிவி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வியன் பாக் ஸ்வியா நாடு இருக்கு. அந்த பக்கம் வந்து இதுதான் வந்து கோலன் ஹைட்ஸ் மலை. இது வந்து கோலன் ஹைட்ஸ். இந்த பக்கம் அது பார்டர், அந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து சரியா, இது வந்து இஸ்ரேல், இந்த பக்கம் இஸ்ரேல். இந்த சி வந்து நம்ம கடல்லாம் சொல்றாங்க வச்சுங்களா, ரொம்ப பெரிய ஏரி நீர்ப்பகுதி வச்சுக்கலாம். இந்த பக்கம்லாம் டூரிஸ்ட் பிளேஸ். இங்கெல்லாம் வந்து அதிகமாக மக்கள் ஸ்டே பண்ணுறது, ஸ்பெண்ட் பண்ணுறது, டூரிஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விழா காலங்களில் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க, வருவாங்க. லீவ் நாள்லாம் ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்கும். ஓகே, பை. நம்ம வந்து இஸ்ரேலில் அவகோடா தோட்டத்தில் இருக்கும். அவகோடா தோட்டத்தில் வந்து நம்ம ஒரு மாதிரி சின்ன சின்ன குறுகிய நிலத்துங்களை விவசாயம் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு 10 ஹெக்டாரு, 15 ஹெக்டார், 20 ஹெக்டார் அது மாதிரி நீளமான நிலப்பரப்பை பண்ணுறாங்க. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 4-5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நீளமான இடத்துல இதை விவசாயம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மரங்களுக்கும் சரியான இடைவெளி வந்து இந்த வகையில் வந்து 2 மீட்டர், ஒரு மரத்துக்கும் 2 மீட்டர் இடைவெளியும், ஒரு வரிசைக்கு 5 மீட்டர் இடைவெளியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அகலம் ஒரு வரிசைக்கு ஒரு உள்ள வந்து மருந்து தெளிக்கிறதுக்கு, உரம் போகிறதுக்கு, ஆளுங்க வரத்துக்கு போகிறதுக்கு தேவையான இந்த இதில் வச்சுருப்பாங்க. அந்த சைடு வந்து வரிசைகளில் ஒரு மரத்துக்கும் 2 மீட்டர் இடைவெளி இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒரு ஹெக்டாரில் 15 to 12 டன்னு இந்த அவக்கோட பழங்களை அறுவடை பண்ணுறாங்க. ஒரு மரம் வந்து ஆவரேஜா 80 to 150 கிலோ வரைக்கும் காய்க்கும் தன்மை கூடையது. ஏற்றுமதி வந்து பெரும்பாலும் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஜெர்மனி, பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், நெதர்லாந்து இந்த நாடுகளுக்கு இது போகுது. பெரும்பாலும் இதனுடைய அறுவடை காலம் வந்து அக்டோபர் to மார்ச் இந்த மாதங்களில் இந்த அறுவடை காலங்களில் இருக்குது. இன்னும் மேலும் உங்களுக்கு விவசாய பற்றின விஷயங்கள் இருக்கும்போது நான் அடுத்த கட்ட தோட்டங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்ம இருக்கிறது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. ஏப்ரல் 14 இதனுடைய பூக்கள் எல்லாம் பூத்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. எடுக்க பாருங்க, ஃபுல்லுமே எல்லாம் நல்லா பூத்துருக்கு. என்ன சொல்றது, இன்னும் இதனோட சரியான டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கலெக்ஷன் பண்ணிட்டு நல்ல தோட்டங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு ப்ராப்பரான வீடியோ எடுத்து அனுப்புறேன். இது எல்லாமே வந்து ட்ரிப்ளிகேஷன் சிஸ்டம்லாம் தண்ணி நீர் பாசுறது, உரம் போடுறது எல்லாமே அதை தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பாய் பாய். அடுத்த தோட்டத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.